الجنة ونعيمها سعد لمن يصلي ويسلم ويبارك عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. خالق العالمين الله ذو الجلال அவன் ஹபீபுல் ஆலமான முக்தாருல் ஆலமீன் ரஹ்மத்தன் லில் ஆலமீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் வஜதவாலம் நாயக கோமான் அவர்களுக்கு எல்லா விதமான இख्तियाரையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். இலாஹுல் ஆலமீன் அல்லாஹு துல் ஜலால் ரஹ்மத்தல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் வஜதவாலம் நாயகம் அவர்களுடைய இख्तियाர் எதுவாக இருக்குமோ அதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவருடைய இராதத்தாக அல்லாஹ் இது அல்லாஹ் தபாரக் வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஸாத் குதுசியாவுடைய அஹ்மத்துல் அக்பராக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றார். நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரிசாலத்துல் கரீமான லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமத்துல் உலியாவுடைய ஈமானை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய இபாதுகளாகிய நம்முடைய கல்புல ரப்புல் ஆலமீன் கொண்டு வந்து அவனுடைய தௌஃபீகால் அல்லாஹ் சேர்த்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஈமானில் நமக்கு பரிபூரணம் என்னும் கமாலியத்து எப்போ உண்டாகும் என்றால் கலிமாவுடைய நாயகரான கண்மணியா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அலீமு ஷானை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எவ்வாறு அமைத்து உள்ளான் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் என்னாகும் ஈமானுடைய கமாலியத்து உண்டாகும். அது வரைக்கும் சும்மா என்ன உதட்டுல டப்பா டப்பா டப்பான்னு என்ன அடிச்சுக்கிட்டு போகலாம். புரியுதா? உதட்டுல என்ன செய்யலாம், பேச்செல்லாம் உதட்டோடு இருக்குமே தவிர அவன் கல்புல போய் என்ன செய்யாது, ஒன்றும் இறங்காது. கல்புல இருந்து எந்த பேச்சும் வராது. விளங்குதா? கல்புல இருந்து எந்த பேச்சு வராது. காரணம் ஈமான் அப்படிங்கிற ஒரு சீஸ் இருக்குதுல்ல, ஈமான்ங்கிற ஒரு ஷெய், ஒரு வஸ்து. அந்த ஈமான்ங்கிற ஷெய் மாஷா அல்லாஹ் முஸ்தபியத்தான ஹதரத்துல் கரீமை தவாப் செஞ்சுக்கிட்டே இருக்கும். மாஷா அல்லாஹ் ஈமானுடைய எல்லா ஜிஹத்தும் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலன் ஷரீஃபோடு தால்லுகாத் உடையதாக இருக்கும். மாஷா அல்லாஹ். அது இல்லாத ஆளு அரபியில பெரிய பாண்டித்யம் படிச்சிருக்கலாம். விளங்குதா? இப்போ ஹதீஸுடைய ஃபன்னை பொறுத்தளவுலையும் தத்ரீசுல் ஹதீஸுன்னு சொல்லி மாஷா அல்லாஹ் என்ன ஒரு ஃபன் உண்டாகும். அதுல தத்ரீசு ஷுயூஹ் என்ன முஹத்திசி, ஒரு முஹத்திஸ் அவர் தன்னுடைய ஷேக் விஷயத்துல தத்ரீஸ் பண்றது.
யாரு முஹத்திஸ்ங்கிற பேர், ஒரு முஹத்திஸ்ன்னு ஒரு ஆள் அறியப்படுறாங்க, அவர் எவ்வளவு பெரிய இல்முதாரியா இருக்கணும்? எக்ஸாம்பிள் சொல்றேன், விளங்குதா? முஹத்திஸ்ன்னு அறியப்படுறாருந்தா அவர் எவ்வளவு பெரிய இல்முதாரியா இருக்கணும்? அப்படி உள்ள ஆட்கள்கிட்டயே மாஷா அல்லாஹ் காமிலான ஹக்கான முஹத்திஸ்கள் உலூமுல் ஃபுனூன்ல ஹதீஸுடைய இல்முடைய அந்த ஃபன்ல மாஷா அல்லாஹ் என்ன செய்யறாங்க? தத்ரீசுல் ஹதீஸ், ஹதீஸ்ல குளறுபடி செய்யக்கூடிய ஆட்க மாறுபாடு செய்யறது, ஷேக மாத்துறது, விளங்குச்சா? இப்படி ஏராளமான ஃபித்னாக்களை இல்முல் ஹதீஸ்ல என்ன உண்டாக்கக்கூடிய ஆட்களை எல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்து ஒரு பக்கத்துல மூளையில் போட்டேன்னா இந்த ஆட்கள்லாம் நம்ப தகுதி இல்லாதவர்கள், இந்த ஆட்களை எல்லாம் என்ன செய்ய முடியாது, நம்ம நம்பகமா எடுத்துக்கொள்ள முடியாதுன்னு அதுல இருந்து ஓரம் கட்டுவாங்க ஹக்கான ஹதீஸ்கள் மாஷா. இந்த விஷயத்தை உங்களுக்கு ஏன் சொல்ல வர்றேன், அவர் இல்மு படிச்சிருக்கிறாரு, அவரு இல்மு படிச்சிருக்கிறாரு. ஒரு ஹதீஸ் என்ன, அதாவது குர்ஆன் ஷரீஃப் ஹிஃப்து செய்யறது ஈஸியானது மாஷா அல்லாஹ், ஹதீஸை பைஹாட் பண்றது ரொம்ப கஷ்டமானது. காரணம் என்ன மாஷா அல்லாஹ்? ஹத்தஸனா ஹத்தஸனி அக்பரனி, புரிஞ்சா? இப்படி வரும்போது பேர்கள் என்ன ஒரே மாதிரி பேரு, இப்போ சாதுன்னு ஒரு ராவிட பேரு சாதுபுன சாபிதா இருக்கும், சாதுபன் நோமானா இருக்கும். ஏன்னா சன் ஆஃப்ல தான் நோமான சாபித்து மாறும், சேஞ்ச் ஆகும். இந்த சாதுன்னு ஒரே பேரா இருக்கும், இப்போ நீண்ட பட்டியலா இருக்கும். இருக்குச்சா? இப்போ அந்த வார்த்தையெல்லாம் என்ன பைஹாட் பண்ணது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அப்படி உள்ள ஃபண்டுக்குள்ள போகும்போது அங்கேயும் இப்படி சூடாம என்ன ஒரு சாராரை பிடிச்சி குச்சியை பிடிச்சி ஆட்டுவான்னு சொன்னீங்கன்னா தத்ரீசுல் ஹதீஸ்னு ஒரு பாபா வச்சு மாஷால தள்ளுறாங்க ஹக்கான ஹதீஸ்கள் மாஷா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ஈமானுடைய விஷயம், ஒரு பெரிய ஆலிமானவன் அவர் ஈமான்ல ஒன்று காமில வர மாட்டார், பெரிய முஹத்தீஸானவன் அவர் ஒன்று ஈமான்ல ஒன்று காமில வர மாட்டார். புரிஞ்சா? காரணம் என்ன? ஈமான்கிற ஃபன் முழுக்க முழுக்க அது முஸ்தபியத்தான ஹதரத்துல் கரீமுடைய தால்லுகாத்தில் இருக்குது மாஷா. முஸ்தபியத்தான ஹதரத்துல் கரீமுடைய தால்லுகாத்தில் இருக்குது மாஷா அல்லாஹ். ஈமானுடைய ஃபன், ஈமான்கிறது மாஷா, ஈமான்கிற சீஸ், ஈமான்கிற ஒரு ஷெய், ஈமான்கிற ஒரு வஸ்து, அது மாஷா அல்லாஹ் அதோடைய முழு தொடர்பு எங்க இருக்குது? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம மஜதவல்லம் கதமைனி கரீமை நாலேன் ஷரீஃபினுடைய தஹத் ஷரீஃபில் இருக்கு. அதோட நிஸ்பத் முழுக்க முழுக்க மாஷா, அதோடைய நிஸ்பத் ஷரீஃப் முழுக்க முழுக்க மாஷா அங்க இருக்குது. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ஈமான்ல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்துல் உலியால கமாலியத்தை அடைய ஹாஜத்து உள்ளவர், ஆசை உள்ளவர் மாஷா அல்லாஹ் என்ன செய்யணும்னு சொன்னா கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஸமத்துல் அக்பரை ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் துல் ஜலால் அவன் இபாதுகளாகிய நமக்கு மாஷா அல்லாஹ் என்ன எவ்வாறு ஒவ்வொரு சம்பவங்கள் மூலமா அல்லாஹ் நமக்கு புரிய வைக்கிறான், அல்லாஹ் நமக்கு அறிவிச்சு கொடுக்கிறான், அல்லாஹ் நமக்கு தெளிவு கொடுக்கிறான் என்ற அந்த இல்மை தேடக்கூடியவராக இருக்க வேண்டும். அந்த இல்மை தேடக்கூடியவராக இருக்கணும் மாஷா. ஈமான்ல சலாமத்து அவனு சும்மாவே ஈமான் சலாமத்து ஈமான் வாயால சொல்லுங்க, அட பசிக்குதுப்பா சாப்பிடணும் சாப்பிடணும்னு கார்லயே போய்கிட்டு நல்லா பசியா இருக்குது, நல்லா பசியா இருக்குது, நல்ல ரெஸ்டாரண்ட்ப்பா ரெஸ்டாரண்ட் ரோட்ல போய்கிட்டே இருக்குது, புரியுதா? எல்லா ரெஸ்டாரண்டையும் கடந்து கார் போய்கிட்டே இருக்குது, பசிக்குது பசிக்குதுன்னு கார்ல உட்காந்துட்டு காரை புதுசாக நிப்பாட்டம் ஓட்டிக்கிட்டு போனா எப்படி பசி தீரும்? அப்ப அது மாதிரி மாஷா அல்லாஹ் ஈமான் சலாமத்துன்னு சொல்லி சொன்னா மாஷா அல்லாஹ் அதுக்கான வழி என்னங்க? அதுக்கான வழி என்ன மாஷா அல்லாஹ்? கஅப் இப்னு அக்பார் ரலியல்லாஹு தஆலா மஷ்ஹூரான தாபியி, சஹாபி அல்ல, மஷ்ஹூரான தாபியி மாஷா அல்லாஹ். கஅப் இப்னு அக்பார் பெரிய ராவி. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா
அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுமா, அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு, ஏன் அமீருல் முஃமினீன் சையதுனா அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹுல் கரீம் அவர்கள் இருந்து மாஷா அல்லாஹ் என்ன பல அஹாதீஸ் நபவியாவை ரிவாயத் செய்யக்கூடிய மஷ்ஹூரான ராவி கஅப் இப்னு அக்பார் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க மாஷா அல்லாஹ் இஸ்லாம் ஆனது எப்போ? கத்தாப் ரலியல்லாஹு கஅப் சன் ஆஃப் அக்பார். அக்பார் மாஷா அல்லாஹ் யூத மதத்திலே பெரிய ஆலிம். அவர் யூதர்களுடைய பெரிய ஆலிம். அவர் என்ன செஞ்சாருன்னா தௌராத் வேதத்தை ஒரு மூட்டை கட்டி எடுத்து மேல வச்சுட்டார். மகன் அக்பார் காணக்கூடாதுன்னு. மகன் அக்பார் காணக்கூடாதுன்னு மாஷா அல்லாஹ் காபு காணக்கூடாதுன்னு அக்பார் மூட்டை கட்டி வச்சுட்டார். காரணம் என்னன்னு சொன்னா தௌராத் வேதம் முழுக்க கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுமத்துல் ஷரீஃப் நிறைஞ்சு இருக்குது மாஷா அல்லாஹ். இப்போ மகன் படிச்சா நேரம் என்ன ரசூலுல்லாஹ்ட்ட போய் ஈமான் கொண்டுருவாப்ல. இது கஅப் இப்னு அக்பார் இப்படி மூட்டை கட்டி வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா வேற ஒண்ணும் இல்லை. அவர் தௌராத்தை ஒரு நாள் படிச்சுக்கிட்டே வந்தார். படிச்சுக்கிட்டே வரும்போது ஒரு விஷயம் வருது. மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல துஆ கேட்டாங்க. யா அல்லாஹ் எனக்கு ஒரு பெரிய ஹாஜத் இருக்குது அல்லாஹ், அந்த ஆசையை நிறைவேற்றி வைக்கிறேன்னு சொல்லி தௌராத்தில் வருது. மூசா நபிக்கு எல்லாம் வகை கொடுத்தா. என்ன மூசா என்ன விஷயம் அல்லாஹ் கேட்டான். அல்லாஹ் நீ எனக்கு எல்லா ஷரஃபும் கொடுத்துருக்க, நீ கொடுத்த ஞாபகத்துக்கு என்ன அளவே கிடையாது ரப்பே, அதுக்கு எவ்வளோ சுக்குர் அதா செஞ்சாலும் அது அதாவாக. ஆனா எனக்கு ஒரு பெரிய நசீபு இல்லாம போயிடுச்சு. என்ன உன்னுடைய ஹதரத்துல் இலாஹியால நீ ரொம்ப ரொம்ப கௌரவிச்சு தாதீம் இக்ராம் செய்யக்கூடிய உன் ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரீம ஈமான் கொண்டு அந்த ரசூலுடைய கைர உம்மத்துல நானும் ஒரு நஃபராக இருக்கிற அந்த பாக்கி எனக்கு இல்லாம போயிடுச்சு அல்லாஹ் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல கேட்டாங்க. அந்த அளவுக்கு மூசா நபி அல்லாஹ்வுடைய ஹதரத்துல முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதீம் ஷான பார்த்தாங்கங்கிற விஷயம் தௌராத்துல இந்த அக்பார் படிச்சார். ஆஹா இதம்மா காபு படிச்சா என்ன அந்த ரசூல் நம்ம எத்தனை தூரத்துல கை நீட்டினா ரசூலை தொடர மாதிரி பக்கத்துல இருக்கிறாங்க. அப்ப அவங்கள போய் நம்ம முபாரக்கான திருக்கரத்தை பற்றி என்ன அவங்கள கலிமத் தய்யிபாவை நம்ம ஷஹாதத் சொல்லி ஈமான் கொள்ளாம இருந்தா அப்ப அதை விட பெரிய துர்பாக்கியம் ஒன்றும் இல்லை. காரணம் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய அல்லாஹ்வுடைய ரசூல் மூசா நபி இதை ஆசைப்பட்டிருக்கும் போது நாம இதை மிஸ் பண்ணலாமான்னு சொல்லி மகன் எங்க போயிடுவாரோ, ஏன்னா மகன் தனக்கு வாரிசா இருக்கணும். யூத பரம்பரையா மதீனத்துல என்ன பரம்பரையா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் முபாரக்கான ஊருக்கு போனவொன்னா அது மதீனாவாச்சு. அதுக்கு முன்னாடி பேரு தெரியும் நமக்கு, புரிஞ்சா? குர்ஆன் ஷரீஃப்ல ஒரே ஒரு இடத்துல மட்டும் அந்த பேர் வருது யஸ்ரிஃப், புரிஞ்சா? ஆனா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாய மன்னருள் செய்யறாங்க. நான் மதீனா வாக்கிட்டேன், யாராகிலும் யஸ்ரிஃப்னு சொன்னீங்கன்னா 3 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹுல் அஸீம் அஸ்தக்ஃபிருல்லாஹுல் அஸீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் 3 தடவை இஸ்திக்ஃபார் செய்யுங்கறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனா முனவராவுடைய ஹுர்மத் மாஷா அல்லாஹ் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்கல் கரீமா நாயகம் பிஷார செய்றாங்க. யாராவது மதீனா முனவராவுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்யறதுக்கு முன்னாடி மதீனாக்கு இருந்த பழைய பேரை இப்போ சொன்னா 3 தடவை இஸ்திக்ஃபார் செய்யுங்கறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லி கொடுக்குறாங்க அஸ்தக்ஃபிருல்லாஹுல் அஸீம் அஸ்தக்ஃபிருல்லாஹுல் அலீம் அஸ்தக்ஃபிருல்லாஹுல் அலீம் 3 தடவை சொல்லுங்கறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவுக்கு ஹுர்மத் ரசூல் நம்ம பேரை சொல்றாங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்மளோட சிந்தனை நம்மளோட கவனமெல்லாம் எங்க போகுது? விளங்குச்சா? புரியுதா? அப்ப என்ன ஆகுதுங்க? ஹுர்மத் ரசூல் தௌராத்துல பார்த்தாப்புல இந்த யாரு அக்பார் பார்த்தாரு, இது மகன் படிச்சா என்ன ஆபத்தாரு, மகன் சலாமத்தா போயிடுவாரு, அந்த என்ன நம்ம பரம்பரையா வந்த குரு பாரம்பரியம் தொலைஞ்சு போயிடும்னு சொல்லி அதை மூட்டை கட்டி தௌராத மேல வச்சுட்டாங்க. மகனை பார்க்கவே விடல.
ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயக வாசியில் எல்லாம் ஆயிட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஹிலாஃபத். அப்போ இந்த அகபார் ஹயாத்தாகிறார். சித்திக் நாயம் காலத்துக்கு பிறகு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஹிலாஃபத்தில் இந்த அகபார் மூத்தா போயிட்டார். மூத்தா போனோன்னு மகாபாத்தாப்புல காபு ஏன் காலமெல்லாம் நம்ம வாப்பா தௌராத் வேதத்தை நம்மளை காணவே விடாம எல்லாத்தையும் மூட்டை கட்டி மேலே வச்சாருன்னு சொல்லி எடுத்து அவர் படிக்க ஆரம்பிச்சார். ஆஹா அட படுவாரி, எவ்வளோ பெரிய துல்மு கொண்டு போயிட்டா அந்த கிழமை. தௌராத்து வேதம் முழுக்க தஹா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைஞ்சிருக்குது. நாம அந்த நாயகம் அருளாட்சி செய்யக்கூடிய பரிசுத்தமான பூமியில இருந்து அந்த நாயகத்துடைய திருக்கரத்தை போய் பற்றி நம்ம ஈமான் கொள்ளக்கூடிய பாக்கியம் இல்லாமல் இந்த ஆள் கெடுத்து விட்டாப்புலைன்னு சொல்லி என்ன செஞ்சாப்புல உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய காலத்துல வந்து மாஷா அல்லாஹ் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுட்ட இஸ்லாமை கபூல் செய்துட்டாங்க. லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமா சொல்லி மாஷா அல்லாஹ் என்ன இஸ்லாமை கபூல் செய்து கபூல் செய்த பிறகு அவர் டிலேயாகி வாரத்துக்கான காரணம் என்னன்னு ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு சொன்னார். ஹலீஃபத்துல் முஸ்லிமீன் மதீனா முனவராலே நாங்கள் பரம்பரையா இந்த ஊர்லேயே உள்ள ஆளுக்கு நான் தாமதிச்சு வாரதுக்கு காரணம் இதுதான் சம்பவம், நான் வாப்பா செஞ்ச விஷயத்தை சொன்னாப்புல. உமர் ரலியல்லாஹு அதையும் புரிஞ்சுக்கிட்டாங்க. என்னன்னா அந்த தௌராத் வேதத்தோட ஏடுகளில் அல்லாஹ் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலீமு ஷான மாஷா அலைஹி நீங்கள் படிச்சுட்டு வந்து எங்களுக்கெல்லாம் சொல்லுங்க மாஷா, அதில் என்ன இருக்குது? அல்லாஹ் யாரு யாரு? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. விளங்குதா? புரிஞ்சா? என்ன சொல்றாங்க? தௌராத்துல கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலீமு ஷான் தௌராத் முழுக்க நிறைஞ்சிருக்குதே. புரிஞ்சா? என்ன செய்யுங்க? நீங்க தௌராத் வேதத்துடைய ஏடுகளை வாசிச்சுட்டு வந்து மாஷா அல்லாஹ் எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி காபு இப்னு அஹ்பார் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க படிச்சுட்டு வருவாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மாஷா அல்லாஹ் அவங்களும் எல்லா சஹாபாக்களையும் அப்படியே மாஷா அல்லாஹ் ஹதராவா உட்கார வச்சு அல்ஹம்துலில்லாஹ் காபு இப்னு அஹ்பார ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்மத்துல் அக்பர் நாயகத்துடைய அதீமுல் ஷான் மாஷா அல்லாஹ் பயான் செய்ய சொல்லி உமர் ரலியல்லாஹு தான் கேட்டு மாஷா அல்லாஹ் அல்லாஹ்க்கு தஷக்குர் செஞ்சு எவ்வளோ பெரிய அல்லாஹ்வுடைய சிர்ருல் மசூன கன்சுல் அஸ்ரார அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான் மாஷா அல்லாஹ். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதீமுல் ஷான் பிலா ஹத் பிலா அததுல இருக்குது மாஷா அல்லாஹ் என்பதை உணர்ந்து மாஷா அல்லாஹ் ஆனந்த பரவசம் அடைவாங்க உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா. விளங்குதா? காபு இப்னு அஹ்பார் தாபிய காபு இப்னு அஹ்பார் தாபி. உமர் ரலியல்லாஹு மாஷா அல்லாஹ் என்ன எப்படி உள்ள சஹாபி? எப்படி உள்ள சஹாபி? ஏமா சாபிக்கும் அமருல மட்டுமல்ல 40வது நபராக இஸ்லாத்தை கபூல் செஞ்சவங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 40வது நபர் இஸ்லாம கபூல் செஞ்ச 40வது ஆள் மாஷா அல்லாஹ். 40வது நபர் மாஷா அல்லாஹ் இஸ்லாம கபூல் செஞ்சதுல ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து ஈமான வாங்கினது 40வது ஆள் அவங்க. ஆனால் மாஷா அல்லாஹ் நாயகத்துடைய நுபுவத்து பகிரங்கப்பட்டு 23 உமர் ரலியல்லாஹு சித்திக் நாயகத்திற்கு ஆன ஒரு 2 வருஷம் 25 வருஷத்துக்கு பிறகு இஸ்லாம கபூல் செஞ்சு வர்ற காபு இப்னு அஹ்பார உட்கார வச்சு மாஷா அல்லாஹ் தௌராத்துல இருந்து ரசூலுல்லாஹ்வுடைய அல்மஸ்ஸை படிச்சிட்டு வந்து என்ன எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டு ஆனந்த பரவசம் அடையறாங்க மாஷா அல்லாஹ். சிந்திச்சு பார்க்கணும் நம்ம மாஷா அல்லாஹ். ஏன்னா ஏனதானங்கிற வாழ்க்கை இல்லப்பா மனித வாழ்க்கை. இல்முக்கு மானா என்ன? இல்முக்கு மானா தெரிஞ்சாரு நிறைய பேர் இருக்கு. ஒரு ஆள் சொல்லி நீ இல்முனா என்ன? இல்முனா என்ன? நீ படிச்சாரு இல்முனா என்ன? அது தெரிஞ்சது சொல்லப்பா. அந்த நாலேஜ் தான் அது இங்கிலீஷ்ல, அரபில இல்மு. இல்முனா என்ன? இல்மு அறிகிறது. அக்கல்ல ஹாசன அறிகிறது மசால் இல்மு சொல்லிட்டேன். அவர் ஆலிம்சா மசாலா அவளியோட புள்ள ஆலிம்சா சொல்லிட்டேன். இப்போ நான் சொல்றேன் சக்கரத்தூள்
சுகருக்கு சீனி, சீனியையும் கொட்டி வைக்கிறோம், சுண்ணாம்பு தூளையும் கொட்டி வைக்கிறோம். எறும்பு சீனிக்கு போகுமா, சக்கரை தூளுக்கு போகுமா, சுண்ணாம்பு தூளுக்கு போகுமா? அது கூட அக்கல்லாம் அறியுது. இதுக்கு எதுக்கு நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு போய் அக்கல்ல ஹாசில் ஆகிற விஷயம் இல்மு. ஒரு விஷயத்தை அறியறதுக்கு பேர் இல்மு. புரிஞ்சா? சக்கரை தூளை கொட்டி வைக்கிறோம், சுண்ணாம்பு தூளையே கொட்டி வைக்கிறோம். சீனி எங்க போகும்? எறும்பு எங்க போகும்? ரெண்டு வெள்ளையா தானே இருக்குது. சுண்ணாம்பு தூளும் ஒயிட்டா தான் இருக்குது, சக்கரை தூளும் ஒயிட்டா தான் இருக்குது. ஏன் எறும்பு சுண்ணாம்பு தூளுக்கு போல? அது ரிசுக்கு சுண்ணாம்பு தூள் அல்லன்னு அதுக்கு தெரியும். அது போய் திங்க வேண்டியது சுண்ணாம்பு தூள் இல்லைன்னு எதுக்கு தெரியும்? எறும்புக்கு தெரியுமா சார்? அட நாயை ஒரு கல் எடுத்து அடிச்சுட்டு வாசல ஓடிட்டான். இப்போ நாய் வாசல விரட்டுமா, கல்ல போய் கடிக்குமா? சொல்லு யார? ஏன்? கல்லு தானே அது மேல போய் பட்டுச்சு. அது மேல போய் பட்டது கல்லு தானே. அப்ப ஏன் கல்லை எனக்கு கடிக்கல? பக்கத்திலே கல்லு கடிக்குது, பக்கத்திலே கல்லு கிடக்குது. ஒரு புள்ள தெருவில் உள்ள நாயை கல் எடுத்து அடிச்சான், அடிச்சுட்டு ஓடிட்டான். நாய் என்ன? நாய்க்கு நாயோட தலையில போய் கல்லு பட்டுட்டு நாய் வாய் வைக்கிற தூரத்துல அது காலடியிலே கல்லு கிடக்குது. அதை விட்டுட்டு எங்கேயோ ஓடுறவனை போய் நாயை துரத்துது. ஏன் துரத்துது? ஏன் துரத்துது? இந்த கல்லு தானா வரல, அந்த ஓடுறான அவன் தான் தன் மீது வீசினான்னு அது இல்மு ஹாசிலாக்குது, அது அறியுது அக்கல்ல. நாம அந்த மாதிரி என்ன இல்முனா அதுக்கு அறிகிறதுன்னு எப்படி நம்ம அதுக்கு விளக்கம் கொடுத்தோம்னா, வியாக்கியானம் கொடுத்தோம்னா, அப்ப அதுக்குள்ளது நமக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? குயில் இருக்குத நல்லா கூவும், நல்லா குயில் மாதிரி பாடுவார் இவர் சொல்லுவோம்ல, குயில் நல்லா கூவும். ஆனா அல்லாஹ்வுடைய குத்ரத் மாஷா அல்லாஹ், குயில் முட்டை விடுறது எங்க தெரியுமா? முட்டை விடும். குயில் முட்டை இட்டு அது உட்கார்ந்து அடை காக்காது, காக்கையிட கூட்டுல போய் குயில் முட்டை விடும். காக்கா காக்கா வராபு அங்க போய் குயில் முட்டையிடும், அங்க முட்டையிட்டு குயில் போயிடும். அதை அடை காக்கிறது காக்கத்தான் காக்கும், புரிஞ்சா? ஆனா காக்கைக்கு தெரியும் இது குயில் முட்டை, தன் முட்டை இல்ல குயில் முட்டைன்னு, புரிஞ்சா? அது குயில் முட்டைன்னு சொல்லி காக்கா அந்த குயில் முட்டையை தள்ளி விட்டா குயில் வந்து என்ன செய்யணும்? காக்கையுடைய கூட்டையே கலைச்சிடும். காக்காடைய கூடு இருக்குதுல அதையே கலைச்சிடும். அதுக்கு தொலைஞ்சிட்டு போகுது சனின்னு சொல்லி என்ன, குயில் உட்கார்ந்து மாசான்னா குஞ்சு பொறிச்சிடும், அந்த குயிலாவே அது பறந்துடும். விளங்குதா? இதெல்லாம் இல்மு அல்லவா? அது போய் எந்த யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு வந்துச்சு? காக்காயும் குயிலும் போய் எந்த கிதாபை பார்த்துச்சு? காக்கையும் குயிலும் போய் என்ன எங்க அல்ஃபியா ஓதுனுச்சு? காக்கையும் குயிலும் போய் எங்க மீசான் படுத்துச்சு? அப்ப நாம இல்முக்கான மானாவே ஒழுங்கா விளங்கல. ஆனா என்ன இருக்குது? கிபர் இருக்குது. கிபர் இருக்கு. யாருக்கு? ஒரு சாரா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு யாருக்கும் இல்ல. ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை முபாரக் சதகா ஷரீஃப்ல மாஷாஅல்லாஹ். நல்லதா? அது ஒரு சாரா இருக்கு. அதனாலதான் என்ன சப்ஜெக்ட் என்னன்னு தெரியாம இன்னைக்கு எத்தனை பேர் எத்தனை விஷயம் பேசுறான். விளங்குச்சா? குத்துபு ஜமான் முகமது ஷா காஜா வலியுல்லாஹ் என்ன ஷியான்னு சொல்லி பேசுற சாலமன் பொய்ஜி இப்லீஸ். இப்லீஸுக்கு என்ன ஒரு சூரத்து உண்டுனா கேரளத்தில் யாரு? அவன் சாலமன் பொய்ஜி. புரிஞ்சா? சாலமன் பொய்ஜி கேரளத்தில் உள்ள இப்லீஸுடைய சூரத்தவன். இப்ப நம்ம ஹஜ்ஜுக்கு போற ஹாஜர்னா கல்லெடுத்து அடிக்கிற அப்படியே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஹாஜராமா இப்லீஸ் குர்பானுக்கு இப்ராஹிம் கொண்டு போகும்போது இஸ்மாயில் வந்து கெடுத்து போது கல்லாட அடிச்சாங்கல்ல, புரிஞ்சா? அந்த மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குடும்பத்தில் அங்க வந்த மாதிரி
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆளான ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்ஹாருடைய ஆல்மோஸ்ட் செல்விக்கு முகாலிஃப் பேசக்கூடிய இப்லீஸ் உடைய சூரத்துக்கு பேருனா சாலமன் பொய்ஜி கத்தாபு தஜ்ஜால். எத்தனை விஷயத்தை என்ன வாய்க்கு வந்தது அவுத்து விட்டு அவன் பாட்டில் போறான். வாய்க்கு வந்து அவன் பாட்டில் அவுத்து விட்டுட்டு போறான். மாஷால் காலமெல்லாம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஹப்பத் ஷரீஃபிலேய ஃபனாவாகி சுல்தான் அவுலியா காஜா மொயினுத்தீன் சிஷ்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய சில்சிலாய சிஷ்தில மாஷாஅல்லாஹ் காஜா குத்புத்தீன் பக்தியார் காக்கி குத்புல் அக்தாப் உடைய खलीफाவான பாபா ஃபரீதுத்தீன் கௌசுல் அஸ்ர் உடைய खलीफाவான மஹபூப இலாஹி காஜா நிசாமுத்தீன் அவுலியா நாயகத்துடைய खलीफाவான பஹரு ஷரியத் சுல்தான் தரீகத் ஷம்சுல் ஹகீகத் காஷிஃபுல் மாரிஃபத் खाजा नसीरुद्दीन महमूद रोशन चिराग दहलवी नायகத்துடைய खलीफाவான அல்லாஹ் தஹர் ஃபஹாமத்துல் அஸ்ர் खाजा கமாலுத்தீன் நசீரி சிஷ்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்ல இருந்து சில்சிலா சிஷ்தியாவுடைய ஃபைது பரக்கத்து வருது. குதுபுஸ் ஜமான் खाजा முஹம்மது ஷா குண்டோட்டி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு وقال لنا البركات من ظهرت العظيم நாயகம் அவர்களுக்கு மாஷா खाजा नसीरुद्दीन இருந்து மாஷா அல்லாஹ் खाजा கமாலுத்தீன் மூலமா சில்சிலா வருது மாஷா அல்லாஹ். அவங்கள பத்தி எதுவுமே தெரியாம ஷியாங்கிற முத்திரை குத்தி என்ன அந்த வலிய துஹமத்தை செய்யறான்னு சொன்னா அவன் எவ்வளவு பெரிய அயோக்கியவாளா இருப்பான். ஒரு வீட்டுல போய் ஃபித்னா பண்றதுக்கு போறவன் என்ன வீடு தெரியாம மாறி போய் என்ன இன்னொரு வீட்டுல ஃபித்னா போட்டு இதே சாலமன் போயிச்சு என்ன வீட்டுக்கார ஆளுக்க பாவாடிக்கு வந்த வீடு இந்த வீடு இல்ல அடுத்த வீட்டுன்னு சொல்லி சொல்ற அளவுக்கு வேற எங்கேயும் இருக்குது வீடு. சீடு தெரியாம போய் என்ன வீடு தெரியாம போறக்கூடிய பொட்டப்பைய இவன் மாசால யார பத்தி ஃபித்னா உண்டாக்குறான், யார பத்தி துஹமத் பேசுறான், குதுபுஸ் ஜமான பத்தி மாஷா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன இல்முனா என்னன்னு தெரியாத ஜாஹில்களே அதுக்கு பரவாயில்ல மாச்சாங்க, இவனுக்கு அதுதான் தெரியும். இல்முக்கு மானா என்னடா? நீ அறியறதுன்னு சொன்னா இப்ப நான் கேட்டேன்னா அதெல்லாம் அறியறது இல்லாம இப்ப காக்கா அறியலையா, குயில் அறியலையா? அதே குயில் வேற ஒரு குருவியோட கூட்டுல போய் ஏன் விடல? குயில் என்ன மரத்துக்கு மேல போய் விடுற குயில், மரத்துக்கு மேல எத்தனையோ மைனாவும் மரத்துக்கு மேல தான் என்ன கூடு கட்டியது அழகாக்குது. அங்க போய் என் முட்டையை வைக்காம காக்கையோட கூட்டுல போய் வைக்குது. முட்டை விட்டு குஞ்சு பொறிக்கிற எத்தனையோ பேர்டு இருக்குதுல, எத்தனையோ பறவைகள் இருக்குதுல, என் மரத்துக்கு மேல எத்தனையோ கூடு இருக்குதுல, அந்த கூட்டுல எல்லாம் காக்கையோட கராபட கூட்டுல மட்டும் ஹாசா குயில் போகுதுன்னு சொன்னா அப்ப அதுக்கு அக்கல் இருக்குதுல. இது காக்கையில கூடுறது விளங்குதுல. அது காக்கா கூட நல்ல கருப்பு, இந்த முசீபத்து பிடிச்சவன் அதை விட படுமோசமான கருப்பு. அவன் வாயை பார்த்தா ஹின்சீர் பேக் சைடு கரீப் போற புரிஞ்சா ஹின்சீர் மோஷன் போற அந்த வே மாதிரி இருக்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் பிறக்கும் போதே அவன் அறிஞ்சு அல்லாஹ் அவனுக்கு எல்லா முசீபத்தையும் வச்சுதான் பிறக்க வச்சிருக்கான். அப்ப என்ன இது ஜனங்களுக்கு மத்தியில் என்ன ஃபித்னா உண்டாக்குறது, குழப்பத்தை உண்டாக்குறது மாஷா விளங்குத. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய இல்முடைய கமாலியத்துக்கு மாஷா ஒரு விஷயம் சொல்றேன். ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, ஒரு மூத்தாக்கள் வீட்டுல யாராவது வீட்டுல மூத்தா போயிட்டா அந்த வீட்டுல கிரைம் பண்றது அழுறது எல்லார்ட்டையும் உள்ள பழக்கம். ஒரு ரிலீஜன் இல்ல, எல்லா ரிலீஜன்ல எல்லா கம்யூனிட்டிலையும் உள்ள. அந்த மாதிரி மதீனா முனவரால என்ன ஒரு வீட்டுல ஒரு சஹாபி வீட்டுல மூத்து நடந்திருக்குது. அந்த வீட்டுல உள்ள ஆட்கள் எல்லாரும் பெண்கள்லாம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க, சஹாபியாக்கள் எல்லாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம். உமர் ரலியல்லாஹு அப்ப கலீஃபத்துல் முஸ்லிமீன். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செய்யறாங்க, அந்த வீட்டுக்கு வந்தவங்க யாரும் அழாதீங்க, நீங்க
நீங்க அழுவதனால அந்த மையத்துக்கு அதாபு கொடுக்கப்படும். இதை கேட்டுக்கிறாப்லையா? எப்படி இந்த மாதிரி கேட்டுக்கிறாப்லையா? இல்ல பொதுவுல ஜனங்க ஆமத்து நாசனா என்ன ஏன்னா அழாதீங்க, மையத்தை விட்டு அழுவனா மையத்துக்கு அதாபு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லுவோம். உமர் ரலியல்லாஹு இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். உமர் ரலியல்லாஹு ஹலீஃபத்துல் முஸ்லிமீன். அந்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் மதீனா முனவரால ஒரு வீட்டில் மௌத்து ஏற்பட்டிருக்குது. அங்க வீட்டுக்கார ஆளுங்க பெண்கள்லாம் அழுவும் போது அழாதீங்க, மையத்துக்கு அதாபு கொடுக்கப்படும் சொல்லும் போது உம்முல் முஃமினீன் ஆயிஷா நாயகி உள்ள இருக்கிறாங்க. உம்மா ஆயிஷா நாயகி சொன்னாங்க, இன்னா லில்லாஹி, இது என்ன இது ஆபத்தான வார்த்தையா இருக்குது. யா கலீஃபத்துல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய கலீஃபாவே, நீங்க என்ன இந்த ஆயத்தை இன்னும் பார்க்கலையா? லா தஸிரு வாஸிரத்து விஸ்ர உக்ரா, ஒருவர் செய்யக்கூடிய தவறுக்கு மற்றவர் தண்டிக்கப்பட மாட்டார்னு அல்லாஹ் சொன்னது நீங்க படிக்கலையா? உமர் ரலியல்லாஹு ஷாக் ஆயிட்டாங்க. விளங்குச்சா? உமர் ரலியல்லாஹு தஅஜ்ஜுப் ஆயிட்டாங்க. ஆயிஷா நாயகி சொன்ன உடனே அல்லாஹ் குர்ஆன் சொல்லி சொல்றான், ஒருவர் செய்யற குற்றத்துக்கு மற்றவர் தண்டிக்கப்பட மாட்டார். அப்ப எப்படி மௌத்தா போயிட்டாருன்னு சொல்லி ஒருத்தரை நினைச்சு அந்த குடும்பத்தார் அழும் போது குடும்பத்தார் அழுவதுக்காக மௌத்தான மையத்துக்கு எப்படி அல்லாஹ் அதாபு கொடுப்பான்? அப்ப இந்த ஆயத்துக்கு அது மாற்றமான இருக்குது, ஹிலாஃபால இருக்குது. அப்ப மாஷா அல்லாஹ் சம்பவத்தை விவரிச்சு ஆயிஷா நாயகி சொல்லி கொடுத்தாங்க. உமர் ரலியல்லாஹு அப்படி சொல்றதுக்கு காரணம் என்ன? ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகத்துக்கு முன்னாடி ஒரு தரம் ஒரு யூதருடைய ஜனாசா போகுது. யூதர்கள்ல என்ன பழக்கம்னு சொன்னா, காசு கொடுத்து ஆட்களை அழுகுறதுக்குன்னு அமர்த்தி அந்த மையத்தை கொண்டுட்டு போகும்போது என்ன அழுதுகிட்டே எல்லாரும் போறதுக்கு காசு கொடுப்பான். அது பணக்காரங்க தான் கூட்டம் நிறைய. அது இன்றைக்கு வரைக்கும் மலேசியாலாம் சைனீஸ்ல அப்படி பழக்கம் உண்டு. சீனா செத்து போனா அன்னைக்கே அடக்க மாட்டான். அது 2 மாசம் 3 மாசம் ஆகும். பெட்டியில வச்சு நல்லா பேக் பண்ணி வீட்டில் வச்சு 2 மாசம் நல்லா பெரிய பார்ட்டினா விடிய விடிய நடக்கும். ஒவ்வொரு நாளைக்கு என்ன காரு பஸ்ஸு இதெல்லாம் பேப்பரில் செஞ்சு மந்திரம்லாம் படித்து கொளுத்துவானு. ஏன்னா அவன் அந்த உலகத்தில் போய் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லா திங்ஸும் போன பிறகு தான் கடைசியில் கொண்டு போய் புதைக்குவானு. முடிஞ்சா புதை பில்டிங் போவோம், காரு போவோம், ஃப்ரூட்ஸ் போவோம், என்னென்னாலும் அவன் லைக் பண்ணுவானா எல்லாம் போவோம். புரிஞ்சா ஒரு 2-3 மாதத்துக்கு வீட்டில் வச்சு அது பெரிய ஃபங்க்ஷனாக இருக்கும். விளங்குச்சா? அப்போ என்ன அந்த யஹூதிகள் மக்களை மதீனா ஷரீஃப் என்ன செய்வான்னு சொன்ன அந்த காலத்தில் மையத்துக்கு போகும்போது கூடையே கத்திக்கிட்டு போகிறதுக்கு என்ன அழுதுட்டு போகிறதுக்கு காசு கொடுத்து ஆளு வைப்பானோ. அப்படி ஒரு ஜனாசா யூத ஜனாசா போகும்போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன ஒரு சாரார் காசை வாங்கிட்டேன்னா இவன்னா காசுன்னு சொல்லாம நாயகம் அவர்கள் இவன்னா இங்க அழுதுகிட்டு போறான், அவனுக்கு அங்க அதாபு கிடைக்குது. அதாவது இவன் காசை வாங்கிட்டு அழுதுகிட்டு போறான். புரிஞ்ச? என்னமோ பெரிய ஒரு நல்லடியார் போயிட்டாரு, ஒரு அல்லாடைய ஒரு நல்லடியார் பரிசுத்தமான ஆளு போயிட்ட மாதிரி இவன் காசை வாங்கிட்டு அழுதுகிட்டு போறான். அவன் மேல உள்ள அன்புல அழுவல, காசுக்கு அழுதுகிட்டு போறான். ஆனா அவனுக்கு அங்க அதாபு அல்லாஹ் கொடுத்துட்டு இருக்கிறான். அப்படிங்கிற முறையில நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இந்த செய்தி உமர் ரலியல்லாஹு காதுக்கு வந்து கிடைச்சிச்சு. அப்போ உமர் ரலியல்லாஹு வந்து கிடைக்கும் போது உமர் ரலியல்லாஹு சொன்ன அந்த ராவி எப்படி சொன்னாருன்னா, நாயகம் அவர்கள் அழுதுகிட்டு போன ஆட்களை பார்த்து சொன்னாங்க, என்ன இவர் அழுகுறாரு, அவருக்கு அதாபு கிடைக்குது. நினைச்சா அப்போ உமர் ரலியல்லாஹு நினைச்சிட்டாங்க, ஓ இவர் அழுகுறதுனால அவருக்கு அதாபு கிடைக்குதுன்னு சொல்லி. அது விஷயம் அல்ல. லா தஸிரு வாஸிரத்து விஸ்ர உக்ரா. லா தஸிரு வாஸிரத்து விஸ்ர உக்ரா, ஒருவர் செய்யற குற்றத்துக்கு மற்றவர் தண்டிக்கப்பட மாட்டார். விளங்குதா? அப்ப விஷயம் என்ன?
உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இவன் அழுவுறதுனால அவனுக்கு தண்டனை கிடைக்கிற மாதிரி நாயகம் சொன்னதாக நினைச்சுக்கிட்டாங்க. அந்த ராவி சொன்னதை வச்சு, ராவி கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட்ல அப்படி நினைச்சிட்டாங்க, அப்படி மாலூம் பண்ணிட்டாங்க, விளங்கிட்டாங்க, அறிஞ்சிட்டாங்க. அதனால உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, என்ன செய்யாதீங்க, அழுவாதீங்க, மையத்துக்கு அதான் கொடுக்கும். உம்முல் முஃமினீன் ஆயிஷா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ன செய்றாங்க, விஷயம் அது இல்ல கலீஃபத்துல் முஸ்லிமீனே, யஹூதிகள் என்ன, யஹூதிகள் காசு கொடுத்து மையத்துக்கு பின்னாடி மையத்தை தஃபன் செய்ய கொண்டு போகும்போது, யஹூதிகள் அடக்கிற இடம் எங்க இருந்துச்சு, ஜன்னத்துல் பகீக்கு. இப்ப நம்ம ஜன்னத்துல் பகீ உள்ள அல்ஹம்துலில்லாஹ் போறோமே, அதெல்லாம் மாஷாஅல்லா ஒரு காலத்துல ஜன்னத்துல் பகீயோட அந்த லாஸ்ட் பேக் சைடு என்ன யஹூதிகளுடைய பரியல் கிரவுண்ட் தான். புரிஞ்சா? முனாஃபிகீன்களுடைய அட்டகாசம் துல்மு அதிகமாகி ஹதரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷஹீதான பிறகு உஸ்மான் ரலியல்லாஹுடைய முபாரக்கான ஜஸது ஷரீஃபை தத்ஃபீன் செய்யறது கூட முனாஃபிகீன்கள் விடாம, அந்த ஜஸது ஷரீஃப் கிடைச்சா அதை வேற மாதிரி துண்டு துண்டு ஆக்கணும்னு சொல்லி ரொம்ப அவனும் பெரிய கொடூரமான எண்ணத்தில் இருந்தானோ. அப்ப முனாஃபிகீன்களுக்கு தெரியாம அமீருல் முஃமினீன் வசிய ரசூலுல்லாஹ் சையதுனா அலி நாயகம் கர்ரமல்லாஹு வஜ்ஹு கரீம் மாஷாஅல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, நைட்டோட நைட்டா சையதுனா அலி நாயகம், சையதுனா ஹசன் நாயகம், சையதுனா ஹுசைன் நாயகம், இமாமார் அஹ்லுல் பைத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முக்கியமான சஹாபாக்கள் மாஷாஅல்லாஹ் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹுடைய வீட்டுடைய கதவை கலட்டி மாஷாஅல்லாஹ், என்ன ஜனாசா எடுக்கிற சந்தூக் எடுத்தோம்னா முனாஃபிகீன்களுக்கு தெரிஞ்சிடும் சொல்லி கதவை கலட்டி கதவுல வச்சு உஸ்மான் ரலியல்லாஹு ஜஸது முபாரக்கா மாஷாஅல்லாஹ் என்ன கொண்டு போய் ஜன்னத்துல் பகீயுடைய பேக் சைடுல, அது அப்ப யூதர்கள்லாம் குறைஞ்சிட்டாங்க, மதீனா ஷரீஃப்ல ரொம்ப அதிகமான யஹூதிகள் இல்லை, யஹூதிகள் தத்ஃபீன் செய்யக்கூடிய அந்த பாகத்துல கொண்டு போய் தத்ஃபீன் செஞ்சாங்க. ஏன்னா முனாஃபிகீன்களுக்கு தெரியாம இருக்குன்னு சொல்லி மாஷாஅல்லாஹ். கடைசியில செய்த அலி நாயகம் மதீனா ஷரீஃப்ல எல்லா யஹூதியும் போயிட்டான், கொஞ்சம் இருந்த யஹூதிகள்கிட்ட அவனுக்கு பரியல் கிரவுண்ட் தனியா கொடுத்துட்டு மாஷாஅல்லாஹ் அந்த இடத்த வாங்கி ஜன்னத்துல் பகீயோட சேர்த்தாங்க மாஷாஅல்லாஹ். சரினா அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹுல் கரீம். அதனால தான் இன்னைக்கு உஸ்மான் நாயகத்துடைய கபர் ஷரீஃப் என்ன லாஸ்ட்ல ஜன்னத்துல் பகீ இருக்குது மாஷாஅல்லாஹ். என்ன புரியுதா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் லா தஸிரு வாஸிரத்து விஸ்ர உக்ரா, உமர் ரலியல்லாஹு பார்க்காம இல்ல, விளங்குச்சா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு காணாம பார்க்காம இல்ல. உமர் ரலியல்லாஹுடைய இல்முடைய கமாலை பத்தி என்ன மாஷாஅல்லாஹ் விசேஷமான ஹதீஸனா வருது. ஆனா அதே நேரத்துல உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு செய்றாங்க, ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலீமு ஷான தௌராத்துல உள்ளதையெல்லாம் தான் தெரியணும்னு சொல்லி தௌராத் படிச்ச காபு இப்னு அக்பார உட்கார வச்சு மாஷாஅல்லாஹ் கேட்கறாங்க மாஷாஅல்லாஹ். இங்க ஒரு விஷயம், ஷரியாத்தே முஹம்மதியாவுடைய ஹுக்கும்ல அவங்க மிஸ்டேக்கா சொல்றாங்க, ஆனா ஆயிஷா நாயகி அதை தர்த்தீபாக்குறாங்க. உம்முல் முஃமினீனுடைய கவுல் ஷரீஃபை என்ன கபூல் செஞ்சு மாஷாஅல்லாஹ் தன்னுடைய அந்த விஷயத்தை மாத்திக்கிறாங்க. இதுதான் இல்முடைய கமாலி. அப்ப இல்மு என்ன, அறிஞ்சு அகில்ல கொண்டு போய் ஹாசிலாக்குறது அல்ல, இல்மு எதை அவர் அறிஞ்சாரோ அதை மாஷாஅல்லாஹ் அமல் செய்யறது மட்டுமல்ல, எதுக்காக அந்த இல்மை அவர் அறிந்தாரோ, எதை அமல் செய்யறாரோ அந்த ஹதரத்தோடு அவர் என்ன முவாஃபகத்து செய்யறது மாஷாஅல்லாஹ். மாஷாஅல்லாஹ் முவாஃபகத்து செய்யறது மாஷாஅல்லாஹ். சொல்றது புரியுதா? விளங்குச்சா? அவர் என்ன செய்யறாரு? முவாஃபகத் செய்யறது. அல்ஹம்துலில்லாஹ். வெறும் அறியறது அல்ல இல்மு, வெறும் அறியறது அல்ல இல்மு, வெறும் அறியறது இல்மாக இருந்தால், அறியறது மட்டும் இல்மாக இருந்தால், இப்ப நான் சொன்ன உதாரணம்லாம் வச்சு பார்க்கணும். புரியுதா? குயில் போய் முட்டை எடுத்து காக்கையில கூட்டுல, காக்கை ஆனா குயிலுடைய முட்டைக்கு மேல உட்கார்ந்து அழகாக்குறது எது? காக்கை. ஒரே போய் குயில் வந்து இங்கேயே வந்து முட்டை சேர்ந்தா காக்கை டென்ஷன் ஆகும், என்ன செய்யும்? குயில் முட்டை தள்ளி விட்டுடும், உடச்சிடும். குயில் என்ன செய்வான்? போய் காக்கையோட கூட்டையை அது ஹராபாக்கிடும். அதுக்கு பயந்து காக்கை என்ன செய்யும் சொன்னா, தொலைஞ்சிட்டு போதும்னு சொல்லி உட்கார்ந்து குஞ்சியை பொறிச்சு விடும், அது பறந்து போயிடும். வேற நினைச்சா? ஆனா அங்க என்ன மாஷாஅல்லாஹ், காக்கை காக்கையா இருக்குது, குயில் குயிலா இருக்குது, காக்கை முட்டையும் இருக்குது, குயில் முட்டையும் இருக்குது.
அப்ப காக்கைக்கு தெரியுது. சுப்ஹானல்லாஹ். ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை முபாரக் சதகா ஷரீஃப்ல அந்த காக்கைக்கு உள்ள அந்த விசாலமான எண்ணத்தை பாரு. காக்கைக்கு கல்புல உள்ள எண்ணம் கூட என்ன அந்த காலத்துல மனுஷனுக்கு இல்லை. குஞ்சு அழகாக்குற தன கீழே இருக்கிற முட்டை தான் முட்டை மட்டும் இல்லை, தான் முட்டையோட குயில் முட்டை இருக்குதுன்னு சொல்லி காக்கைக்கு தெரியுது. இருந்தாலும் மாசம் என்ன செய்யுது? அது அடக்காக்குது. அடக்காக்குது மாசம். காக்கை இருந்து நாம் படிக்க வேண்டிய விஷயம் 70 விஷயம் உண்டுங்கிறாங்க இமாம் ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு. இமாம் ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு காக்காயிட்ட இருந்து ஹராப்ட்ட இருந்து 70 விஷயம் படிக்கணுங்கிறாங்க மாஷா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன காலம் சொல்லி பேப்பரை திரும்பிட்டு இல்லாம காலன்னு சொல்றது என்னன்னு முதல்ல ஹாலில் கொஞ்சம் அது டச் ஆகணும் மாஷா. காலன்னு உச்சரிக்கிற கால் மாஷா இல்ல, ஹால்ல கொஞ்சம் என்ன செய்யணும்? அது இன்வால்வ் ஆகணும் மாஷா இல்ல. அப்பதான் என்ன அதுக்கு ஃபாயிதா. அவன் நஃப்ஸிலேயே அவனுக்கு சலாமத்து உண்டாகும், அவனை கொண்டு கவுவுக்கு சலாமத்து உண்டாகும். அவனுக்கும் சலாமத்து உண்டாகும், கவுமுக்கு சலாமத்து உண்டாகும். அப்போ ரஹ்மத்தல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரமது வலம் ஹுர்மத்துல் கரீமையே அப்படி என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுர்மத்து ஷரீஃபிலேயே சுத்திக்கிட்டே வருது ஈமான் மாஷா. ஈமான் அதில் தான் இருக்குது மாஷா. ஹுர்மத்து ரசூல்ல தான் இருக்குது மாஷா. ஈமான் ஹுர்மத்து ரசூல்ல தான் இருக்குது. விளங்க ஈமான் எங்க இருக்குது? ஹுர்மத்து ரசூல் மாஷா. அப்ப ஹுர்மத்து ரசூல படிக்கிறதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்ன யார் ஒரு மனுஷன் அதுக்கு மெனக்கிடுறாரோ அவருக்கு தான் அல்லாஹ் ஈமான் சலாமத்தை கொடுக்குறான் மாஷா. அப்போ ஹுர்மத்து ரசூலை படித்து அதில் பேரானந்தம் கொண்டவர்கள் தான் அவுலியாக்கள் மாஷா. ஹுர்மத்து ரசூல்ல பேரானந்தம் கொண்டவர்கள் யாரு? அவுலியாக்கள். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அஸீமு ஷான் அல்ஹம்துலில்லாஹ் என்ன அல்லாஹ் தபாரக் வ தஆலா அவர்களுக்கு ஹிஜாப் நீக்கி காட்டுவா மாஷா அல்லாஹ். அப்ப நாயகத்துடைய ஒவ்வொரு அற்புதமான அஜபுல் அஜாயிபான தஜல்லியாத்துகளை எல்லாம் காணும் போது மாஷா அல்லாஹ் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய கைஃபியாத்துடைய அனுபவங்கள் இருக்குது. அது என்னவாது? நீ எந்த கிதாப்லையும் அதுக்கு என்ன அளவெல்லாம் கண்டு நீ அது என்ன அதை நீ அந்த கிதாபை பார்த்து நீ அந்த விஷயத்தையும் கிதாபை நீ தத்பீக் பண்ணா ஒன்னால ஒன்றும் புரிய முடியாது மாஷா. ஒன்னால ஒன்றும் புரிய முடியாது மாஷா. எழுதுதா சொல்றது புரிஞ்சா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் சஹாபாக்களுடைய ஜமானால இருந்து மாஷா அல்லாஹ் இன்று வரையிலும் அவுலியாக்கள் எல்லாரும் மாஷா அல்லாஹ் அவங்கள்ட்ட உள்ள பிரதானமான பெரிய அஹ்லாக்கு தய்யிபா என்ன ரஹ்மத்தல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரமது வலம் ஹதரத்துல் குத்ஸியாவுடைய மஹப்பத் ஷரீஃப்ல ரசூலுல்லாஹ்வுடைய அஸீமு ஷான் மஃபூமாக்குற விஷயத்துல ரசூலுல்லாஹ்வுடைய ஹதரத்துல் ஆலியாவோட என்ன அவங்களுக்கு நிஸ்பத் சரி உண்டாகிற விஷயத்திலேயே அவங்க முழு ஹாயிஷா இருப்பாங்க. அதுலயே முழு ஆசை கொண்டவர்களா இருப்பாங்க மாஷா அல்லாஹ். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபத்து ரசூலுல்லாஹ் இன்திகாலாக போறாங்க. நாயம் கண்ணு மூடி மாஷா அல்லாஹ் என்ன ஐந்தனி ஷரீஃபில் க்ளோசிங்ல இருக்குது. திடீர்னு கண்ணை திறந்து கேட்டாங்க. ஆயிஷா அம்மா தலைமாட்டில் உட்காந்துருக்குறாங்க. ஆயிஷா நாகிட்ட கேட்டாங்க மாஷா அல்லாஹ் ஐயோ மின் ஹாதா என்ன நாள் இன்னைக்கு? ஆயிஷா நாகி யோமுல் அஹதுன்னு சொன்னாங்கம்மா. கண்ணை மூடிட்டாங்க. காரணம் என்ன? அவங்களுக்கு ஆசை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் கரீமுக்கு என்ன நாம போய் நாயகத்தை சந்திக்கிறது யோமுல் இத்னைன் ஷரீஃபா இருக்கணும் மாஷா. திங்கக்கிழமையா இருக்கணும் மாஷா. தான் மௌத்தாகிறது
திங்கக்கிழமையா இருக்குன்னு ஆசைப்பட்டாங்க. புரியுதா? ஏதேதோ விஷயத்தை நான் டாபிக் வச்சு எப்பா நீ எதை வேணாலும் பேசு, ஜிஹாத பேசு, சலாத்தை பத்தி பேசு, சௌம பத்தி பேசு, எல்லாம் பேசு மாஷா அல்லாஹ், எல்லாம் பேசு மாஷா அல்லாஹ். இதாத்த பத்தி, ஷரியத்துடைய அஹ்காம்களை பத்தி மாச கணக்கில் பேசு மாஷா அல்லாஹ். ஆனால் அந்த இதாத்துல, அந்த அஹ்காம்ல உனக்கு ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுப்பு ஷரீஃப் இல்ல காட்டி அத்தனையும் வேஸ்ட் ஆயிடும், அத்தனையும் வேஸ்ட். அது ஒரு ஃபாயிதா உண்டாகும். இப்போ மாஷா அல்லாஹ் என்ன ஹுஜ்ஜாஜுகள் ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய ஜமானா இது. ஹஜ்ஜுடைய ஃபரல்ல இல்ல ஹஜ்ஜுடைய வாஜிபில் மதீனா முனவராக்கு போய் முஸ்தஃபியத்தான ஹதரத்துல் கரீமை ஜியாரத்து ஷரீஃப் செய்யறது என்ன ஹஜ்ஜுடைய ஃபரல்ல ஒண்ணா? ஃபரல்ல ஒண்ணா? இல்ல. வாஜிபுல ஒண்ணா? இல்ல. ஹஜ்ஜுடைய ஃபரல்ல என்ன? ஏறாம் கட்டுறது ஃபரல், தவாப் செய்யறது ஃபரல், அரஃபால தங்குறது ஃபரல், தலைமுடி எடுக்கிறது ஃபரல். வாஜிபு முஸ்தலிஃபால கல்லறிகிறது எல்லாம் வாஜிபு. ஏதாவது ஃபரது மிஸ் ஆனா ஹஜ்ஜு கூடாது, வாஜிப் மிஸ் ஆனா ஃபிதியா கொடுக்கணும். ஆனா மதீனா முனவராக்கு போறது என்ன? ஃபரதுல கட்டுப்படலை. புரிஞ்சா? ஹஜ்ஜுடைய அர்கான்ல ஃபரதுல வரல. நல்ல கவனிக்கணும், ஹஜ்ஜுடைய அர்கான்ல ஃபரதுல வரல மாஷா அல்லாஹ். ஆனா ஈமானுடைய ஐனியத்துல ஃபரதா இருக்குது மாஷா அல்லாஹ். உனக்கு ஈமான் இருந்தாலும் ஹஜ்ஜு மக்பூல் ஆகும். சொல்றது புரியுதா? மன் ஹஜ்ஜ வலம் யஸுர்னி, யார் ஹஜ் செய்து என்னை ஜியாரத் செய்யவில்லையோ ஃபகத் ஜஃபானி, அவன் என்னை வெறுத்தவனாவான். அல்லாஹு அக்பர். என்ன ஹஜ் செஞ்சு என்ன செய்ய? ரசூலுல்லாஹ் வெறுத்துட்டு என்ன யாருட ஹஜ்? புரிஞ்சா? விளங்குச்சா? நாயகத்தை வெறுத்தவன் அவன் எந்த அமல அல்லாஹ் கபூல் செய்வான்? அல்லாஹ் கபூல் செய்யறதல்ல, அல்லாஹ் அவனுக்கு ஜஹன்னம் கிடைக்காம இருந்தா அதே பெரிய விஷயம். நேரம் எங்க போவான்? ஜஹன்னத்துக்கு தான் போவான். யாரு? ரசூலுல்லாஹ் வெறுத்து எங்க போவான்? வேகமா சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் வெறுத்து எங்க போவான்? ஜஹன்னத்துல. அவன் தான் அஸ்வல சாஃபிலின் இருப்பான், அடித்தட்டுல இருப்பான். லாசக்க பீஹி. அப்ப ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முத்தான தெய்வீக திருவாய் லிசான் ஹக் கரீம நாயகம் எந்த அளவுக்கு அற்புதமா சொல்லி முடிச்சிட்டாங்க. மன் ஹஜ்ஜ அலம் யஸுர்னி, ஹஜ் செஞ்சு யார் என்ன ஜியாரத் செய்யலையோ புரிஞ்சா ஃபகத் ஜஃபானி மாதன் அஸ்மா மாதன். அதை விட பெரிய என்ன ஒரு மகா மோசமான அல்லாஹ்வுடைய தண்டனை ஒண்ணுமே கிடையாது. புரிஞ்சா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் ஷரீஃபை விட அல்லாஹ்ட்ட இருந்து நமக்கு கிடைக்கிற அதை விட மேலான விஷயம் ஒண்ணும் கிடையாது மாஷா அல்லாஹ். அப்போ யாரு ஒருத்தர் ரசூலுல்லாஹ் வெறுக்கிற சூழ்நிலை வந்துருச்சோ அதை விட அல்லாஹ்வுடைய பெரிய தண்டனை அவனுக்கு வேற ஒண்ணும் கிடையாது மாஷா அல்லாஹ். புரியுதா? அப்ப எல்லா விஷயமும் எங்க இருக்குது? ரஹ்மத்தல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஹப்பத் ஷரீஃப்ல, ரசூலுல்லாஹ் உடைய அஸமத் ஷரீஃப்ல, ரசூலுல்லாஹ் உடைய ஹுர்மத்துல் ஷரீஃப்ல, முஸ்தஃபியத்தான ஹதரத்துல் கரீம் உடைய ஹுர்மத்துல் ஷரீஃப்ல, முஸ்தஃபியத்தான ஹதரத் ஷரீஃபுடைய மஹப்பத் ஷரீஃப்ல, முஸ்தஃபியத்தான ஹதரத்துல் கரீம் உடைய அஸமத் ஷரீஃபை ஈமான் கொண்டதுல யகீன் செய்யறது, அதுலதான் மாஷா அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்துல் உலியாவுடைய ஈமானுடைய தொடக்கமும் அதுதான். ஈமானுக்கு முடிவு கிடையாது, அது போகிட்டே இருக்கும் மாஷா. மசாலா என்ன? அபில் ஆখিরাতিஹும் யூகினூன். அல்லாஹ் ஜல்ல நஸீபனா. ஆமீன் ஆமீன். கடைசில என்ன? ஈகானம். கடைசில அதான் இந்த ஆயத் ஷரீஃபுடைய மானம். அபில் ஆখিরাতিஹும் யூகினூன். அப்ப கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரின்ப காதல்ல மசாலா என்ன? தங்களுடைய கல்பும் ரூஹும் நஃப்ஸும் ஜிஸ்மும் மசாலா என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய பேரின்ப காதல்லையே எப்படி
சஹாபாக்கள் இருந்தாங்களோ ரதுவானுல்லாஹி தஆலா அன்ஹும் பரக்காத்து ஃபித்தார் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி வர்றாங்க அவுலியாக்கள் மாஷா அல்லாஹ். அதை அப்படியே ஃபாலோ பண்ணி வர்றாங்க அவுலியாக்கள் மாஷா அல்லாஹ். சார் குதுபு ஜமான் முகமது ஷா காஜா வலியுல்லாவுடைய அகீதாவை ஏத்துக்காத சியான்னு சொல்லக்கூடிய கதாபுகள் எவனு என்ன இப்படி ஒரு கொள்கை இருக்குது இது சுன்னத்துல் ஜமாத்துக்கு மாத்தமானதுன்னு விரல் வச்சு காட்ட எவனுக்காவது முடியுமா? முடியாது. என்ன சொல்லுவான்? அங்க கொட்டடிக்கிறது கூத்தடிக்கிறது. அட அதெல்லாம் முகமது ஷா காதலி முகமது ஷா அப்படியாவா எல்லாம் அங்கே கொட்டு கொட்டுறவனுக்கு கூப்பிட்றா எல்லாரையும் வாங்கடா கொட்டு கொட்டு நீ வந்து இதுன்னா பேண்ட் அடி நீ வந்து டான்ஸ் ஆடு அவங்கள சொன்னாங்க. அது அங்கே அவன் இஸ்கில் போய் தான் செய்வான் மஹபத்தில். தடுக்கிறத ஆகாத விஷயத்தை நம்ம என்ன செய்யணும்? அதை கண்டிக்கணும். அதை என்ன செய்யலாம்? அந்த தர்கா ஷரீஃபில் அந்த தர்கா அந்த வலியுல் அக்பருடைய புரிஞ்சா குத்துபு ஜமான் குத்துபுல் மஷாயிக் खाजा मोहम्मद शाह चिश्ती साहिब कुंडोटी रज़ियल्लाहु तआला अन्हु फ़ाज़ अलैना बरकात मिन दहरदानामि அவங்கட மாஷா அல்லாஹ் ரௌலா ஷரீஃப்ல ஏதாவது நாம என்ன ஷரஹுக்கு கிலாஃபா கண்டா அந்த விஷயத்தை நாம தட்டலாம் கேட்கலாம் கண்டிக்கலாம். அதை விட்டுட்டு அவங்களோட கொள்கையிலே போய் நாம என்ன கையை வச்சோம்னு சொன்னா அவங்களோட கொள்கையில என்ன உனக்கு தெரியும்? அட முட்டாள், உனக்கு என்ன கண்ணுக்கு மூடி பார்க்கிற புகாரி ஒழுங்கு உனக்கு படிக்க தெரியாது ஜாஹில். எது நீ படிச்சு கொடுக்கிற ஸ்தாபனத்துல இருக்கிற புகாரி ஷரீஃப் ஹதீஸ் கிதாப் எடுத்தேன்னா ஒழுங்கா படிக்க தெரியாத ஹமகானி. உன் அப்பன் பாட்டம் பூட்டன்னா பிறக்க முந்தி உலகத்தில் வாழ்ந்த மகான் அவங்க மாஷா அல்லாஹ். அவங்களோட அகீதாவை போய் பேசுறது உனக்கு என்ன அருகதை என்ன தகுதி இருக்குது? அப்ப என்ன ஃபித்னா உண்டாக்குது. அல் ஃபித்னத்து அக்பர் மினல் கத்ல். ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாணி கொடுக்குறாங்கல்ல நாயகம் ஆகிற ஜமான்ல என்ன நீங்க காணாத விஷயத்தை உங்களுடைய ஆபாக்கள் எல்லாம் என்ன கேட்காத விஷயத்துல வந்து கதாபுகள் சொல்லுவான். நீங்க மட்டும் இல்ல உங்களோட பாப்பா பாட்டம் கூட்டம்னா கேட்காத விஷயத்தை நான் சமாயி செய்யாத விஷயத்தை நான் பேசுவான். கதாபுகள் நான் விஸ்தரிக்கிறாங்கல்ல அப்படி உள்ள கதாபுகள் லிஸ்ட்ல உள்ளவன் யாரு? போய்ஜி குத்துபு ஜமான் முகமது ஷா காஜா வலியுல்லா चिश्तिया सिलसिला है खाजगान सिलसिला है चिश्तिला माशाअल्लाह चिश्तिया तरीका वाले नसीरी कमालिया सिलसिला वरना माशाअल्लाह खाजा नसीरुद्दीन आए हैं माशाअल्लाह खाजा नसीरुद्दीन कुतुबुल अकबर गौतुल अशहर कुतुबुल वजूद இந்த ஹிந்துஸ்தானுக்கு மாஷாஅல்லாஹ் சக்கீனத்துடைய தாபூத் खाजा नसीरुद्दीन सलाम दहलवी माशाअल्लाह हिंदुस्तान के माशा हिंदुस्तान मतलब ईस्ट एशिया के माशा सकीनतुடைய தாபூத் खाजा नसीरुद्दीन உடைய खलीफा உடைய சில்சிலால வர்றாங்க மாஷா खाजा नसीरुद्दीन सरकार माशाअल्लाह ना अहलु सुन्नत वल जमात हिंदुस्तानல இஸ்திகாமத் ஆக்கி வச்ச நாதாக்கல்ல அவங்கள போல என்ன விசேஷமானவங்க வேற யாரும் இல்லைன்னு சொல்லி மாஷாஅல்லாஹ் அக்பாருல் அஹ்யார்ல رئيس المحققين الشيخ محدث عبد الحق الدهلوي رحمه الله رحمة واسعة ما شاء الله هنا أخبار الأخيار بديو سيرا أخبار الأخيار بديو سيرا هذا مت ما شاء الله إلا مجدد الفساني தன்னுடைய ரிசாலாக்கல்ல பதிவு செய்வான். இப்படி அவங்கள காலத்துக்கு அடுத்து வாழ்ந்த அஹ்லுல்லாக்கள் அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்துடைய சாதாரண மஸ்தாங்கிஸ்தான் மஜ்தூப் அல்ல வலிய காமில் குதுபுல் இர்ஷாத் முஜத்தித் முஹத்திஸ் அவங்க ரிசாலாக்கல்ல மாஷாஅல்லாஹ் சுபூத் பண்ணிருக்கும் போது அட கழுத ஹிமார் உனக்கு என்ன ஏதுமே தெரியாது அவங்கள பத்தி மாஷாஅல்லாஹ் என்னடா அவங்கள பத்தி ஏயும் தெரியாது பியும் தெரியாது
ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஹப்பத் ஷரீஃப், ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இஷ்க்ல மாஷா அல்லாஹ் என்ன ஃபனாவான ஃபானிஃபி ரசூலான நாதாக்கள் அவங்க மாஷா. இவன் என்ன மஹப்பத் ரசூல்னா என்னன்னு அதுக்கு அல்லாஹ் தான் அவனை மன்னிச்சு தௌஃபீக் செய்யணும். அந்த முகமது ஷா ஹாஜா அவளியோட நாளை முபாரக் சதகா செய்வேன்னா அவனை கிடைச்சிச்சுன்னு சொன்னா அல்லாட அஃபும் கிடைக்கும், அல்லாஹ் மன்னிப்பான். வலி மன்னிக்காத வரையிலையும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். யாரு அவுலியாக்களை போய் என்ன அவுலியாக்களை அனாவசியமா போய் அட்டாக் பண்றவன அல்லாஹ் இது வரைக்கும் மன்னிக்க மாட்டான். அந்த வலிமார்கள் அவனை மன்னிக்கணும், அந்த அவுலியாக்கள் அவனை மன்னிக்கணும், அப்பதான் அல்லாஹ் அவனை மன்னிப்பான். ஆனா அவுலியாக்கள் ரஹமத்தா இருப்பாங்க. அவுலியாக்கள் ரஹமத்தா இருப்பாங்க. ஹாஜா நசீருதீன் சர்க்கார் தர்பார் ஷரீஃப்ல நிறைய தபருக்கு பிரியாணியும் ஹல்வாவும் ரொட்டியும் ஆகிட்டு இருக்குது. கூட்டம் கூட்டமா வர்றாங்க. அப்ப நிறைய ஹசானா, நிறைய பொக்கிஷாங்க இருக்கும், நிறைய நசரோ நியாஸ் எல்லாம் வந்துருக்கும். அப்படின்னு சொல்லி ஒரு ராத்திரி என்ன கள்ளம் வந்துட்டான். ஹாஜா நசீர் பாக்க மாஷா அல்லாஹ் தஹஜ்ஜத் தொழுதுட்டு இருக்கிறாங்க சர்க்கார் மாஷா அல்லாஹ். தஹஜ்ஜத் தொழுதுட்டு இருந்த சர்க்கார் கியாமல நிக்கிறத பார்த்தோன்னு கல்ல நினைச்சுக்கிட்டான் அவனை பிடிக்கத்தான் அவங்க ரெடி ஆகுறாங்க. அவங்க தொழுதுட்டு இருக்கிறாங்க. கல்ல என்ன செஞ்சான், கையில உள்ள கத்தியை வச்சு மாஷா அல்லாஹ் ஹாஜா நசீர் பாக்குடைய முபாரக்கான வயிற்றுல வந்து குத்திட்டான் மாஷா அல்லாஹ். வயிற்றுல இருந்து ரத்தம் பீரிட்டு ஓடுது. எஜமான்ற பத்தன் ஷரீஃப்ல இருந்து. இது கடையில அவங்க தொழுதுட்டு இருக்கிறாங்க. வயிற்றுல கத்தி இருக்குது, ரத்தம் ஊத்திக்கிட்டு இருக்குது. பின்னாடி ஹிதமத்துக்கு வந்தவங்க சர்க்கார்ல முரீதுங்கள் உதவு செஞ்சுட்டு தொழுவ வந்திருப்பாங்க. வந்தவங்க பார்த்தா இந்த மாதிரி ஆள் வருதுன்னு தெரிஞ்சவொடனே அவன் எந்த பக்கம் ஓடுறது கல்லனுக்கு தெரியல. ஓடி போய் ஒரு மூலையில போய் இருட்டில் விழுந்துட்டான். எதுமா மாசால என்ன தொழுது முடிச்சுட்டு ரஹமத்துல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாசா புரியுதா? எஜமா தொழுது முடிச்சு என்ன செஞ்சாங்க, அவனை யாரும் முடிச்சுனாங்க, பாவம் கஷ்டப்படுறவன் போல என்ன கல்லனை கூப்பிட்டு மாஷா அல்லாஹ் என்ன அவனுக்கு ஹதியாலாம் கொடுத்து அல்ஹம்துலில்லாஹ். யாருக்கு? கல்லனுக்கு ஹதியாலாம் கொடுத்து. இப்போ சொன்னேன் முகமது ஷா ஹாஜாக்கு சில்சிலா வருது. அல்லாமா ஹாஜா கமாலுதீன் நசீர்ல இருந்து கமாலுதீன் சாப் சர்க்கார் முரீது ஹலீஃபா அவங்க கூட சொன்னாங்க, நம்ம கான்கால நீங்க கடையிற்கெல்லாம் போறதுக்கு வாகனம் வச்சுக்கிறீங்கல்ல, ஒட்டக குதிரையெல்லாம், அது ஒரு குதிரையை ஒன்று கொடுங்க. கல்லன் சர்க்கார் சொல்றாங்க, நீ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன்னா குதிரை மேலே ஏறி ஓடிடு. ஏன்னு சொன்னா என்ன ஃபஜர் ஆகிட்டா என் முரீதுகள்லாம் வந்துடுவாங்க, உன்னை பார்த்தா நீ இப்படி பண்ணதுக்காக உன்னை பிடிச்சி அடிச்சு உன்னை கொண்டுருவாங்க, அதனால என்ன நீ இங்கே தப்பி ஓடின்னு சொல்லி கல்லனுக்கு எதுவா மாசால ஐடியா கொடுக்குறாங்க. கல்லனுக்கு खाजा नसीरुद्दीन लेफ्ट आफ्टर दिल्ली मसाला है ना, चिराग दिल्ली मसाला है ना, ஐடியா கொடுத்தாங்க. இப்படி உள்ள கௌசுடைய खलीफाட்ட இருந்து சில்சிலா வருது மாஷா அல்லாஹ். யாரு? குதுபு ஸமான் முஹம்மது ஷா ஹாஜா சிஷ்திக்கு மாஷா அல்லாஹ். முஹம்மது ஷா ஹாஜாவுடைய பரம்பரையில் வந்த அவுலியாக்கள் சைஃபுல்லா ஹாஜா சிஷ்தி, ஹாஜா சைஃபுல்லா சிஷ்தி, ஹாஜா அஹமது ஷா ஹாஜா சிஷ்தி எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் என்ன தமிழ்நாட்டில் கடைநல்லூரில் தென்காசியில் எல்லாம் வந்து என்ன பெரிய ஹிதமத்து தீன் செஞ்சு மாஷா அல்லாஹ். ஷரீஅத்தே முஹம்மதியாவுடைய பெரிய ஹிதமத் ஷரீஃப் எடுத்து ஏராளமான தாராளமான அக்ஸரான மக்களை லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத் தய்யிபாவுடைய 100 மாஷாஅல்லாஹ் அந்த மக்களோட கல்புல போய் அல்லாஹ் சேர்க்கிறதுக்கு என்ன வாசித்தாவா இருந்து மாஷாஅல்லாஹ்னா இன்னைக்கும் அந்த ஊர்ல எல்லாம் கடைநல்லூர்ல தென்காசில எல்லாம் அருளாட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க மாஷாஅல்லாஹ். முஹம்மது ஷா ஹாஜாவுடைய அஹல் மாஷாஅல்லாஹ் சைஃபுல்லா ஹாஜா அஹமது ஷா ஹாஜா அவங்கள பத்தி இன்கார் பண்ணக்கூடிய முன்கிரங்களை அட்ரஸ் இல்லாதவன்
இவன் வீட்டுல என்ன கஷ்டத்துல போய் ஸ்தாபனத்துல படிச்சுட்டு பட்டம் வாங்கிட்டு வந்தவன், பரம்பரை ஆலிம்சா ஒண்ணு இல்ல. வீட்டுல உள்ள ஆளுக்கு என்ன முதவி உன்னை வீட்டுல வைக்க முடியல, தொலைஞ்சு போ, எங்கேயாவது ஒரு தரிசன பார்த்து படிச்சு தொலைச்சிட்டு வான்னு சொல்லி தாய் தாப்பா அடிச்சு விரட்டி விட்டு படிச்சுட்டு வந்தவன் இவன். தாய் தாப்பன் துவாவோட போய் படிச்சிருந்தா நல்ல நல்ல ஹிதாயத்தை எல்லாம் கொடுப்பான். தாய் தாப்பன்ற துவாவோட படிச்சிருந்தா நல்ல ஹிதாயத்தை எல்லாம் கொடுப்பான். அப்ப கண்ணாலேயே காணாம அது என்ன இப்லீஸ். எப்போதுமே இப்லீஸ் ரொம்ப டெக்னிக்கா பேசுவான். ஷியாயத்துல என்ன குஃப்ரியத்து ஒண்ணும் பிதாத் ஒண்ணும். உனக்கு என்ன குஃப்ரு தெரியும் போது குஃப்ருன்னு முதல்ல உனக்கு ஒழுங்கா எழுதவே தெரியாது. அட ஹிமார் ஹமுகா ஷியாயத்துல குஃப்ரியத்திற்கு தான் பிதாத் இருக்குதான். இவன் முதல்ல யார்? இவன் ஹாரிஜியத்துள்ளவன். யாரு? சாலமன் பொய்ஜிங்கிற இப்லீஸ் இருக்கிறான். யார் அவன்? ஹாரிஜியத்துள்ளவன். அவன் இருக்கிற இடத்துல மாஷாஅல்லாஹ் என்ன பெரிய முசீபத்தியான், பெரிய முசீபத்தியான். அப்படிப்பட்ட மோசமான பேட்ஸ்மல் துருவாடை வீசக்கூடிய கொள்கை இருக்கக்கூடிய இந்த கருணு ஷைத்தான் குத்துபு ஜமான பத்தி என்ன, முகமது ஷா காஜா வலியுல்லாஹ் பத்தி, அவங்களோட அகீதாவை பத்தி, அவங்களோட கொள்கையை பத்தி பேசுறதுக்கு என்ன இவனுக்கு தகுதி இருக்கு? நான் கேட்கிற மாஷா அல்லாஹ், கேரளத்தில் உள்ள சுன்னத்துல் ஜமாஅத்துடைய உலமாக்கள், அஹ்லு சுன்னத்துல் ஜமாஅத்துல் உலமாக்களுக்கு நான் சேலஞ்ச் பண்றேன் மாஷா அல்லாஹ். ஃபாசிலே பரேலவி, मुफ्ती आजम अल हिंद, शेखुल इस्लाम हजरत अहमद अल्लाह खान कद्दस अल्लाह सिर्रहुल अजीज वातर मकबरहुल इब्रीज அவங்களோட கொள்கையை குறித்து இந்த ஆளுக்கெல்லாம் என்ன ஐடியா? ஃபாசிலே பரேலவி, அஹமது அல்லாஹ் கான் கிப்லா ஹக்கான கொள்கையில உள்ள ஆளா இல்ல ஏதாவது பாத்திலான கொள்கையில உள்ள ஆளா? யாரா சுன்ன ஜமாத்தில் உள்ள ஒரு ஆளு அவங்க பாத்திலான கொண்டு சொல்லுவானா? சொல்லுவானா? யாரும் சொல்ல மாட்டான். புரிஞ்சா? அப்போ ஃபாசிலே பரேலவியுடைய கொள்கைப்படி இந்த சாலமன் பொய்ஜி பாத்திலான கொள்கையில் இருக்கிறான். காரணம் மாஷா அல்லாஹ், சாலமன் பொய்ஜி யஸீத மாஷா அல்லாஹ் அமீருல் முஃமினீன்ங்கறான். ஆனா ஆலா ஹஜ்ரத் மாஷா அல்லாஹ் ஃபதாவா ரஸவியால ஹபீஸ் ஹபீஸ் ஹபீஸ்ங்கறான். புரியுதா? ஃபாசிலே பரேலவி ஃபதாவா ரஸ்வியால 15வது ஜில்துல யஸீத ஹபீஸ் பலீத்ங்கறாப்ல. ஒரு தடவை இல்ல பல தடவை ஹபீஸ் ஹபீஸ்னு பேசுறாப்ல. ஆனா சாலமன் பொய்ஜியுடைய ஃபைத் என்ன, அவனோட நம்பிக்கை என்ன? யஸீத அமீருல் முஃமினீன் ஆக்கற. மாதல்லாஹ் சும்மா மாதல்லாஹ். விளங்குச்சா? அப்ப யஸீதியத்துல இருக்கிற இவனுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத்திலையும் அஹ்லு பைத் அத்ஹார் மஹப்பத்திலையும் ஃபனாவான குதுபு ஜமான் முஹம்மது ஷா காஜா வலியுல்லாஹ் எப்படி தெரிவாப்புல? ஷியாவா தான் தெரிவாப்புல. மாஷா சொல்ல புரியுதா? அவன் இருக்கிறது எதுல? யஸீதியத்துல. அவன் இருக்கிறது யஸீதியத்துல இருக்கான். யாரு? சாலமன் பொய்ஜி. அப்ப சாலமன் பொய்ஜி யஸீதியத்துல உள்ள இந்த ஹிமார் ஃபாசிலே பரேலவி அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய மிகப்பெரிய ஜாஹித். அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துக்காக என்ன பாடுபட்ட மிகப்பெரிய ஆஷிக ரசூல் அல்லாமா அஹமது அல்லாஹ் கான் கிப்லா குத்திஸ சிர்ரஹு அகீதா படி இவ ஹபீஸ். பொய்ஜி யாரு? ஹபீஸ். காரணம் என்ன? ஒரு தரம் அல்ல, பல முறை ஃபதாவா ரஸ்வியால 15வது ஜில்துல மாஷா அல்லாஹ் ஹபீஸ் ஹபீஸ் ஹபீஸ்னு
யஸீது செஞ்ச துல்ம அட்டஹாசத்தை பற்றி ஃபாசில பரலவி கிழிக்கிறார்கள். விளங்குதா? அப்போ இல்மு என்னன்னு தெரியாத காரணத்தினால அதுல இருக்குது இதுல இருக்குதுன்னு சொன்னவன இவா முகமது ஷா காஜா இப்படி செஞ்சாப்புல இது அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கைக்கு ஹிலாஃபானது. காட்ட முடியுமா ஒன்னாங்க? அட ஹனஃபி இமாம் நுஅமான் இப்னு சாபித் அபூ ஹனீஃபத்துல் கூஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மதீனா முனவராவுக்கு வந்தாங்க. ரஹ்மத்தல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் குதுஸியாக்கு வந்து நாயகத்துடைய முவாஜஹத்துல் கரீம் ஜியாரத் சரி முடிச்சிட்டு மாலிக் இமாம போய் அவங்க பார்க்கணும்னு போறாங்க. மாஷா அல்லாஹ். அப்படி மாலிக் இமாம பார்க்க போகும்போது இமாம் மாலிக் என்ன சொன்னாப்ல? மாலிக் இமாம் மஸ்ஜித் நபவி ஷரீஃப்ல இருந்து ஹதீஸ் உலகிலும் பாடம் நடத்திட்டு இருக்கிறாங்க. தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொன்னாங்க, கூஃபி, இந்த கூஃபி வரார், கூஃபி லா யூஃபி வலவ் கான சூஃபி, கூஃபி லா யூஃபி வலவ் கான சூஃபி. யார் சொன்னா? இமாமுல் ஹிஜ்ரா மாலிக் ரலியல்லாஹு தஆலா. என்ன சொன்னாங்க? இந்த கூஃபாக்காரர் வர்றாரு, இவர் பெரிய சூஃபி தான், இருந்தாலும் ஃபிக்ஹ்ல இவருக்கு சரக்கு பத்தாதுன்றாங்க. ஃபிக்ஹ்ல போதாதுன்றாங்க. யாரு? மாலிக் இமாம். காரணம் என்ன? ஹனஃபி இமாம் அப்போ ஹஜ்ஜுடைய காலம், ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு இருக்கும்போது நிறைய ஃபத்வா கேட்டு ஆளுக்கு வந்துகிட்டே இருக்குது. அதுல வந்த கூட்டத்துல ஒரு ஆளுக்கு வந்து மாஷால்ல என்ன முர்ஜியத்துன்னு ஒரு குரூப் அந்த காலத்துல இருந்துச்சு. அந்த முர்ஜியாக்களை குறிச்சு, முர்ஜியா ஜபரியா கதரியா அப்படிலாம் இருந்துச்சு. இந்த முர்ஜியாக்கள் வந்துட்டு அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கையை சார்ந்தவர்களான்னு கேட்கும்போது ஆமா முர்ஜியத்து அஹ்லு சுன்னத் ஜமாஅத் தான் ஃபத்வா கொடுத்துட்டு வந்துட்டாங்க ஹனஃபி இமாம். விளங்குச்சா? மாலிக் இமாமுடைய கஷ்புல தெரிஞ்சிருச்சு. மாலிக் இமாமுடைய கஷ்புல தெரிஞ்சிருச்சு. முர்ஜியத்தின் கொள்கை என்ன? ஈமான் வேற அமல் வேற, ஈமான் வேற அமல் வேற. அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கை என்ன? அதல்ல. புரிஞ்சா? அமல்ல அஃதலானது ஈமான். மாஷா அல்லாஹ். ஈமானை அமலையும் பிரிக்க முடியாது, ஈமானை அமலையும் பிரிக்க முடியாது. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் குதுஸியா ஜாமி ஸஹீஹ் முஸ்லிம் ஹதீஸ் இது. மாஷா அல்லாஹ். சஹாபத்து கேட்டாங்க, அய்யுல் அமால் அஃதல் யா ரசூலுல்லாஹ், அய்யுல் அமாலி அஃதல் யா ரசூலுல்லாஹ், நாயகமே அமல்ல அஃதலான அமல் எந்த அமல் நாயகமேன்னு சொல்லி ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிசால் ஹக்கத்துல பிஷாரத் செய்றாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு துஅமின் பில்லாஹி, அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்றது. கேட்டது என்ன? அமல்கள்ல அஃதல் எதுன்னு சுவாலு. நாயகம் ஜவாப் என்ன செய்யறாங்க? அன்துமினு பில்லாஹி. அப்ப என்ன அர்த்தம்? இங்க ஈமானையும் அமலையும் இன்ஃபிராக் செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. மாஷா அல்லாஹ். அமல்கள்ல அஃதல் ஈமான். ஆனா முர்ஜியத்துடைய கொள்கை ஈமான் வேற அமல் வேற. ஈமான் சரியா இருந்தா அமல் தேவையில்லை. புரிஞ்சா? எல்லாத்துக்கும் லீவ் விட்டுறலாம். சலாத்துக்கு லீவு, சோமுக்கு லீவு, எல்லாத்துக்கும் லீவு. என்ன அது ரிஜெக்ட் ஆயிடுச்சு. இப்ப பேசி போகுது. மாலிக் இமாம் என்ன சொல்றாங்க? லா யூஃபி, பத்தாது. பெரிய சூஃபி தான். 40 வருஷம் என்ன சொந்த மனைவிக்கே தெரியாம நோம்பு முடிச்சுவாங்க ஹனஃபி இமாம். 40 வருஷம் சௌமா இருந்தாப்புல. ஒரு நாள் ஆக்டிவ்ஸ் ஆத்திகாக தெரியாம சகீர் எதுவும் பண்ண முடியாது. ஆனா ஹனஃபி இமாம் மாஷா அல்லாஹ் 40 வருஷம் நோம்பு பிடிச்சாங்க, பொண்டாட்டிக்கே தெரியாது. மாஷா சுப்ஹானல்லாஹ். ஃபஸீஹ் முஹம்மது ஃபஸீஹ் ஹுசைன் மாஷா அல்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ். என்ன இந்த ஹனஃபி இமாம் பார்த்து என்ன சொல்றாங்க? மாலிக் இமாம் கூஃபி லா யூஃபி வலவ் கான, பெரிய சூஃபி, ஆனா ஃபிக்ஹ்ல போதாதுங்கறாங்க. மாஷா
அப்ப இமாம் ஹனஃபி மாஷா அல்லாஹ் தான் கொடுத்த அந்த ஃபத்வாவை சுற்றி காட்டுறாங்கன்னு விளங்கி மறுபடியும் மடங்கி கூஃபாவுக்கு போனோன்னு அதை ரிஜெக்ட் ஆகி என்ன செஞ்சிட்டாங்க, அது தவறானது, முர்ஜியத்து சுன்னத் ஜமாத்துடைய அகீதாவை சார்ந்ததல்ல, அது இல்ஹாதுடைய கொள்கைன்னு ஹனஃபி இமாம் நாயகம் ஃபத்வா கொடுத்துட்டாங்க. அப்ப அறியாமல் ஒரு விஷயம் முன்னாடி வரும்போதே இப்படி தவறுகள் சம்பவிச்சிருது, அவங்களோட காலத்திலேயே நடக்குது, அறியாம சம்பவிச்சிருது. அதை பத்தி தௌபா செய்யணும், அல்லாட்ட மணி போண்டு ஆயத்திருவாக்கு இருக்குதுல்ல, ஜித்திஹா செய்யும்போது மாஷா அல்லாஹ் என்ன ஹக்கா செஞ்சா 2 மடங்கு கூடி, தவறா செஞ்சா 1 மடங்கு கூடி மாஷா அல்லாஹ், குற்றவாளி போக மாட்டாங்க. விளங்குதா? அப்போ எதுவுமே தெரியாம இவன் இஜ்திஹா செய்யறதில்ல, இவனுக்கு மண்ணை கட்டி தெரியும். முதல்ல மூலவே இல்லை, இவங்க இஜ்திஹாதெல்லாம் போறது ஹம்கார். அப்ப எதுவுமே தெரியாம அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கையில அகீதால ஏத்துக்காதுல எந்த விஷயத்துல முஹம்மது ஷா காஜா குதுபுஸ் ஜமான் சாஹிப குண்டோட்டி ரலியல்லாஹு தஆலா அல்லாஹ் மர்ஃபா தரஜாதி வனஃபானா மின் ஃபியூலாதி எதுல மாஷாஅல்லாஹ் அவங்க என்ன தவறுனாங்க, எதுல அவங்க பிழையானாங்க, எந்த விஷயத்துல அஷாரியாலையா மாத்துருதியாலையா எதிரையா அவங்க மாறி போனாங்க, எதிரையுமே சம்பவமே நடக்காத விஷயத்தை, ஒரு சம்பவமே நடக்கல, என்ன இல்லாத விஷயத்தை ஒருத்தன் இட்டுக்கட்டி பேசுறானா அவன் யாரு, கருண ஷைத்தான். அவன் யாரு, கருண ஷைத்தான். அப்படின்னா புரியுதா? கருணுக்கு 2 மானம் இருக்குது. ஒண்ணு கருன்னா கொம்பு, இன்னொன்னு கருன்னு சொன்னா ரொம்ப வேகமா ஸ்பிரிட் ஆகுது. இந்த பகல்ல என்ன ஜவால் டைம்ல சூரியன் இருக்குதுல, அதுக்கு பேர் அரபில கருண ஷம்ஸ் மாசம். அது ரொம்ப அதோடைய அந்த தாக்கத்தை, வேகத்தை, உத்வேகத்தை ரொம்ப ஸ்பீடா காட்டுறது, வேகமா காட்டுறது. இப்போ ஃபஜர் நேரத்தில் இருக்கிறதுக்கும் சன்லைட் 12 மணிக்கு இருக்கிறது வித்தியாசம் இருக்குதுல்ல, இருக்குதா இல்லையா? ஃபஜர் நேரத்தில் சன்லைட் இருக்கிறதுக்கும் ஈவினிங்ல இருக்கிறதுக்கும் லொஹர் டைம் இருக்கிறது வித்தியாசம் இருக்குதுல்ல. அந்த லொஹர் டைத்துல ரொம்ப கடுமையா இருக்குதுல, சூரிய உஷ்ணம் இறங்குது, அதுக்கு பேர் கருண ஷம்ஸ். அந்த மாதிரி என்ன ஃபித்னாக்களை, இல்லாத பொல்லாத பொய்யான விஷயங்களை என்ன ரொம்ப ஸ்பீடா ஸ்பிரிட் ஆக்கணும் பேர் என்ன, கருண ஷைத்தான். அப்போ சாலமன் பொய்ஜியார் கருண ஷைத்தான். யாரவன்? கருண ஷைத்தான். அவனுக்கு பின்னாடி உள்ளவன்னா அவனுக்கு இல்முனாவே என்னன்னு தெரியல. சொல்ல போனா குயிலுக்கும் காக்கைக்கும் உள்ள இல்மு கூட இவனுக்கு இல்லை. அதுதான் நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அட மாங்கா மடையனோடா, ஹயாத்துல் ஹயவான் ஒழுங்கா படிக்கடா, அதுக்கு பிறகு முகமது ஷா அவையெல்லாம் பார்க்கலாம். உனக்கு என்ன தெரியும்? உனக்கு ஷரியத்தே ஒழுங்கா தெரியாது முட்டாள். ஹயாத்துல் ஹயவான் கிதாபை முதல்ல படி மாஷா அல்லாஹ். அதில் உள்ள ஹைவானியத்தான அஹ்வாலாத்துகளை படி. அதுக்கு பிறகு உனக்கு என்ன, நீ இன்சானா இல்லையான்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு இன்சானியத்தை படிக்கலாம். குரங்கு போய் நீ இன்சானியத்தை படின்னு சொன்னா இதில் முட்டாள் சொன்னவன் தானே முட்டாள். ஒரு குரங்கிட்ட போய் குரங்க நீ என்ன இன்சானிய தபீத் என்னன்னு படின்னு சொன்னா அது என்ன சொல்லும்? என் ஜமாத்தை இல்லையா அதுன்னு சொல்லும், நான் வேற ஜமாத்துன்னு சொல்லும். சொல்லுமா சொல்லாதா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன குதுபுஸ் ஜமான் ஃபர்துல் ஆவான் ஷேகுல் மஷாயிக் खाजा मोहम्मद शाह साहिब कुंडोटी रज़ियल्लाहु अफ़ाल अलैना अलबरकात मिनहु नाइम मौलल माशाअल्लाह रहमतुल आलमीन मोहम्मद रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम हक्कान मोहब्बतिल फनावान फानिफ रसूलान चिश्तिया सिलसिलाவை சார்ந்த ஹனஃபி மذஹபை சார்ந்த चिश्तिया सिलसिला हनफी मजहब सार्द खाजा नसीरुद्दीन नायहतोड़े खलीफा खाजा कमालुद्दीन नायहतिरंद तरीक़त चिश्तियाला सिलसिला नसीरिया कमालियाला माशाअल्लाह खिलाफत வரக்கூடிய மிகப்பெரிய வலியுல் அக்பர் குத்துபா அவர்கள் மாஷாஅல்லாஹ் அவர்களுடைய ஃபைது பரக்கத்து கொண்டு ஹய்யுல் கய்யிமான் அல்லாஹ் ஜலால் அவன் ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்கான மஹப்பத்துல் மாஷாஅல்லாஹ் ஹர் பைத் தஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்கான மஹப்பத்தில் ஃபனாவான
ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதமைனி கரீமைன் நாலின் ஷரீஃப் தஹஜ் ஷரீஃப்ல மக்பூலான உஷாக்கட குலாமான குலாமஹ ஹய்யுல் கய்யூம் அல்லாஹ் துல் ஜலால் நம்மை நம்முடைய அஹலையும் அல்லாஹ் அருள் புரிவானாக ஹஸ்புனல்லாஹ் சய்யுதீன் அல்லாஹ் ஃபضلி வ ரசூலுல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மத்